பாஜகவோட அஸ்வதமன் அல்லிமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டுல ஒரு பாமர மக்களுக்கு கூட இந்த எஸ்ஐஆர் படிவத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியல அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேர்ல ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுல இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பத்தி. அதுல வளவல நிறைய பேசுறாரு. நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஐஆர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த 8 நிமிஷ வீடியோல நீங்க முழுசா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எஸ்ஐஆர் படிவத்துல குறிப்பிடுறாரு. வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவு முறைன்னு குறிப்பிட சொல்றாங்களே, எந்த உறவு முறையை குறிப்பிடுறது? அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, அண்ணனா, தம்பியான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? இதுல ஏதாவது ஒண்ணுக்கு பேர் தான் சார் உறவு முறை. இதுல தான் சார் எதையாவது ஒண்ணு போடணும். இது கூட தெரியாம இருக்கீங்களே சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை சுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. நல்லா படிச்சு அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னா, எங்க எல்லாராலையும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னு சொன்னா, அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்க கையெழுத்து போடுறீங்க? உங்ககிட்ட ஆட்சி 4.5 வருஷமா இருக்குன்னு நினைச்சுதான் நாங்களாம் பயந்துட்டோம்.